உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 126ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேலில் 8ஆம் அதிகாரம் மட்டும் வாசிக்க போகிறோம். 1 குறிப்பேடில் 10ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரமும் 2 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். கூடவே 3வது வாசகமாக இன்றைய திருப்பாடல் 60ஆம் அதிகாரம். நேற்று நம்ம கடைசியாக எங்கே விட்டோம்? தாவீது கிட்ட ஆண்டவர் அந்த கடைசி முக்கியமான உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டின் முக்கியமான ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். அதனுடைய முக்கிய அம்சங்கள் 3 விஷயம். 1, தாவீதுடைய மகன், தாவீதுடைய வித்து கடவுளுடைய கோவிலை, கடவுளுடைய குடும்பத்தை, கடவுளினுடைய அரசாட்சியை கட்டி எழுப்புவார். 2வது, கடவுள் தாவீதினுடைய அந்த வித்துக்கு அப்பாவாக, தந்தையாக இருப்பார். அவர் யாவே இறைவனுக்கு மகனாக இருப்பார். அது 2வது. 3வது, இஸ்ரேலின் குடும்பத்தார் மீது, யாக்கோபின் குடும்பத்தார் மீது அவர் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். இது 3யுமே தேவமாதாவிடம் கப்ரியேல் வானதூதன் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு வழியாக, தேவ மாதாவின் வழியாக அது கடைசியாக மாதா கிட்ட நிறைவு பெறுறதை நம்ம பார்த்தோம் நேற்று விளக்க உரையில். நேற்று அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நேற்று விளக்க உரையை பார்த்தாம நம்ம உள்ளே வந்தோன்னா இதுக்கு மேலே பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியமான அம்சம் அதில் தான் இருக்குது. கடைசி அது இல்லைனாக்க நமக்கு இதுக்கப்புறம் வர இந்த அரசாட்சிகளெல்லாம் ஏதோ போர் நடக்குது, ஒரு வரலாறு மாதிரி தெரியும். இல்லை, இது ஒரு அன்பின் கடிதம். தந்தை இந்த உலகின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய லவ் லெட்டர் தான் அந்த பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடும் கூட தந்தையினுடைய ஒரு லவ் லெட்டர் தான். ஏன்னா அவர் தான் மகனை உலகின் மீது அன்பு கூர்ந்து அனுப்புகிறார். ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி 8ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய அவருடைய வெற்றிகள், அவருடைய மிலிட்ரி விக்ட்ரிஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம திரும்பவும் ஏற்கனவே நம்ம இந்த குறிப்பேடு நமக்கு தெரியும், ஏற்கனவே நடந்த வரலாறை திரும்பவும் சம்மரைஸ் பண்ணி நமக்கு கூறுகிறது சுருக்கமாக. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம எதை வாசிக்க போகிறோம்? 10ஆம் அதிகாரத்தில் சவுலினுடைய இறப்பு திரும்பவும் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் வரைக்கும் வழிமரபு பட்டியலை கொடுக்குறாரு அந்த குறிப்பேட்டினுடைய ஆசிரியர். அதுக்கப்புறம் சவுலினுடைய இறப்புலேருந்து ஆரம்பிக்கிறாரு ஸ்டோரியை. சவுலுடைய இறப்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 11ஆவது அதிகாரத்தில் தாவீது அரசராக அமர்த்தப்படுகிறார். அவருடைய போராளிகள், அவருடைய படை தலைவர்கள், அவர்களை பற்றின அந்த பட்டியல்கள், விவரங்கள் கொடுக்கப்படும். இன்றைக்கி திருப்பாடல் 60வது திருப்பாடல் இந்த 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் தாவீது அர்மானியர்களுக்கு எதிராக போரிடுவார், ஏதோமியர்கள். அந்த சூழலில் தாவீது ஒரு சில பின்னடைவை அவர் சந்திச்சிருப்பார் போல். அது இங்கே நமக்கு குறிப்பிடப்படலை. ஆனால் திருப்பாடலில் அவருக்கு லைட்டாக ஒரு பின்னடைவு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடவுள் உதவியினால் அவர் ஜெயிச்சிருக்கார் போல். ஸோ அந்த டைமில் அவர் கடவுளை நோக்கி புலம்பக்கூடிய, வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட உதவியை மன்றாடக்கூடிய ஒரு அழகான திருப்பாடல். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 8. இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார். மெதகம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார். அவர்களை தரையில் படுக்கச் செய்து நூலால் அளந்து இரு பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார்.
மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினார்கள். மேலும் யூப்ரத்தீஸ் நதி அருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்கச் சென்ற சோபா மன்னன் ரகோபின் மகன் அததேசரையும் தாவீது தோற்கடித்தார். தாவீது அவனிடமிருந்து 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலாள் படையினரையும் சிறைப்பிடித்தார். 100 தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர்க்குதிரைகளை தாவீது நரம்பறுக்கச் செய்தார். தமஸ்கு நாட்டு சிரியர்கள் சோபா மன்னன் அததேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் 22,000 பேரை தாவீது கொன்றார். பிறகு தமஸ்கு நகரின் 6ஆம் பகுதியில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார். சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். அததேசரின் பணியாளர் தாங்கிச் சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் நகர்களான பெற்றகுவிலிருந்தும் பெரோத்தாவிலிருந்தும் தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார். அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான். உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான். ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான். யோராம் தன்னோடு வெள்ளி, பொன், வெண்கலத்தால் ஆகிய பொருள்களை கொண்டு வந்தான். இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி, பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அந்நாடுகளாவன ஏதோம், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர். சோபாவின் மன்னன் அததேசரிடமிருந்து எடுத்த கொள்ளை பொருளையும் காணிக்கையாக்கினார். தாவீது உப்பு கணவாயில் 18,000 ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று. அவர் ஏதோம் முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார். ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர். தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார். தாவீது அனைத்து இஸ்ரவேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்கச் செய்தார். செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும் அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தார் மகன் அகிமெலேக்கும் குருக்களாகவும் செராயா செயலராகவும் பணியாற்றினர். யோயாத்தாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார். தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 10. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு போரிட்டனர். இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான், அபினதாபு, மல்கிசூவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர். சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தனர். வில்வீரர் அவரை கண்டு கொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர். அப்போது சவுல் தமது போர்க்கலன் சுமப்போலை நோக்கி, விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார். அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்தார். சவுல் இறந்ததை அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவர் தம் புதல்வர் மூவரும் மடிந்தனர். அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரவேலர் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினர்.
பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர். பெலிஸ்தியர் மடிந்தோரின் உடைகளை உரிந்து கொள்ள மறுநாள் வந்தபோது சவுலும் அவர் தம் புதல்வரும் கில்போவா மலையில் கிடப்பதை கண்டனர். அவர் தம் உடைகளை உரிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர். அவர் தம் போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிளையாது வாழ் மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர். அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்கள் எலும்புகளை அடக்கம் செய்து 7 நாள் நோன்பிருந்தனர். இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 11. எனவே இஸ்ரவேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனிலிருந்த தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் உம் எலும்பும் சதையுமாயிருக்கிறோம். சென்ற நாள்களில் சவுல் அரசனாயிருந்த போதும் நீர்தாம் இஸ்ரவேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர். என் மக்களாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள். இஸ்ரவேலரின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்த அரசரிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள். பின்பு தாவீதும் இஸ்ரவேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபூசு வாழ் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமாயிருப்பான் என்று அறிவித்திருந்தார். செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவர் ஆனார். தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கிலிருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆண்டவர் இஸ்ரவேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரவேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் பெயர் பட்டியல்: அக்மோனியின் மகன் யாசோபயாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகியராகிய தோத்தோவின் மகன் எலையாசர், இவர் மாவீரர் 3 ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரட்டி கொண்டு வந்திருந்த பொழுது பஸ்தம்மில் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர். அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர்.
இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார். பெலிஸ்தியரின் படை ரபாயிம் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி இருந்தபோது 30 தலைவருள் 3 அதுல்லாம் குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லெகேமில் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லெகேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சம் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார். அப்போது அந்த 3 பெலிஸ்தியரின் பாளையத்தின் உள்ளே துணிந்து சென்று பெத்லெகேம் நுழைவாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் 3 இத்தகையவற்றை செய்தனர். யோவாபின் சகோதரராகிய அபிசாய் 30 தலை சிறந்தவர். இவரே தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே 30 பெயர் பெற்றவராயிருந்தார். இவர் 30 மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார். ஆயினும் முந்தின 3 அவர் சமமானவர் அல்ல. கப்சியேலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாத்தாவின் மகன் பெனாயா தீரச் செயல்கள் பல புரிந்தார். மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாத்தாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் 3 பெயர் பெற்றவராயிருந்தார். 30 அவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின 3 அவர் இணையானவர் அல்ல. அவரையே தாவீது தம் மெய்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார். படையின் மாவீரர் பின்வருமாறு: யோவாபின் சகோதரர் அசாவேல், பெத்லெகேமை சார்ந்த தோத்தோவின் மகன் எல்கானான், அரோரியரான சம்மோத்து, பெலோனியரான ஏலேசு, தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனதோத்தியரான அபியேசர், ஊசாயரான சிபக்காய், அகோகியரான ஈலாய், நெட்ரோபாயரான மகராய், நெட்ரோபாயரான பானாவின் மகன் ஏலேது, பென்யமீனின் குலத்தில் கிபையாவை சார்ந்த எரிபாயின் மகன் இத்தாய், பிராத்தோனியரான பெனாயா, காகசு நீரோடை பகுதியைச் சார்ந்த ஊராய், அர்பாயரான அபியேல், பகரூமியரான அஸ்மலேத்து, சால்போனியரான எல்யக்பா, தீசோனியரான ஆசேமின் புதல்வர், ஆராரியரான சாகேயின் மகன் யோனத்தான், ஆராரியரான சாகாரின் மகன் அகியாம், ஊரின் மகன் எலிபால், மெக்கராயரான ஏபேர், பெலோனியரான அகியா, கர்மேலியரான எட்சரோ, எஸ்பாயின் மகன் நாராய், நாத்தானின் சகோதரர் யோவேல், அக்ரியின் மகன் மிப்கார், அம்மோனியரான செலேக்கு, பெயரோத்தியரான நகராய். இவர் செருயாவின் மகனான யோவாபின் படைக்கலன் சுமப்பவர். இத்ரியரான ஈரா, இத்ரியரான காரேபு, இத்தியரான உரியா, அக்லாயின் மகன் சாபாத்து, ரூபன் குல தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா. இவரோடிருந்த 30 பேர். மாக்காவின் மகன் ஆனான், மித்னியரான யோசபாற்று, அஸ்தராயரான உசியா, அரோயேரியரான ஓதாமின் புதல்வர் சாமா, இயேல்,
தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல், அவன் சகோதரர் யோகா, மகவாயரான எலியேல், எல்நாமின் புதல்வர் எரிபாய், யோசவியா, மோவாபியரான இத்மா, மெட்சோபாயரான எலியேல், ஓபேது, யகசியேல் என்பவர்களே. திருப்பாடல் 60. கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும். அது ஆட்டம் கண்டுள்ளது. உம் மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பினின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர். உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார்: வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராயிம் என் தலைச்சீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம். ஏதோமின் மீது என் மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாவீது சென்ற இடமெல்லாம் அவர் வெற்றியை கண்டதற்கான காரணம் நீங்கள் அவரோடு இருந்தீங்க அப்பா. ஆண்டவரே, இன்றும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட வாழ்வின் சவால்கள் உண்டு, எங்களுடைய போராட்டங்கள் உண்டு, எங்களுடைய கஷ்டங்கள் உண்டு. ஆண்டவரே, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்பா. நாங்கள் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான். இந்த புயல்களின் மத்தியில், இந்த வியாதிகளின் மத்தியில், அந்த நிலையற்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் எங்களோட கூட இருங்கப்பா. அது போதும். நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா அது போதும் ஆண்டவரே. அம்மா, உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்துக்கொள்ளும். உங்களுடைய அந்த அழகான அந்த நீல நிற முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்து கொண்டு இந்த நாள் முழுதும் வழி நடத்துங்க அம்மா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க. அவருடைய கட்டளைகளை விட்டு விலகாமல், அவரை காயப்படுத்தாமல், அவருக்கு அஞ்சி தாழ்ச்சியோன்னு உள்ளத்தோடு வாழக்கூடிய இந்த 2 விஷயங்களை மட்டும் எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம்ம அதுவரை இன்றைய தினத்திற்கான விளக்கு வரை ரொம்ப சுருக்கமானது. ஏன்னா ரொம்ப பெரிய பகுதி நம்ம இன்றைக்கி வாசிக்கல, ரொம்ப சின்ன பகுதி தான் வாசிச்சிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் பைபிள் திரும்பவும் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. கடவுள் தாவீதுக்கு வெற்றியை அருளினார். தாவீது வெற்றியை காணவில்லை. அன்பர்களே, நம்ம லைஃப்பில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே நம்ம இந்த விஷயத்தை பைபிளோடு சேர்ந்து, ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்ந்து, ஆவியானவர் நம்ம கற்றுத்தர இந்த ஒரு மனப்பான்மையை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்குற விதங்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கடவுள்கிட்ட இருந்து வருது. இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஒரு திறமை, அதுவும் இருந்துச்சு. பட் ஆனால் அது மட்டும் இல்லை, அது பத்தாது. அதான் பாருங்கள், நம்ம அழகாக ஆண்டவர் அந்த பைபிள் பேலன்ஸ் பண்ணுறது பாருங்கள். இன்றைக்கி 1 குறிப்பேடு 11ஆம் வசனத்தில் கூட 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்கள்.
தாவீது போய் அவருடைய படையோடு அவர் நடுவே நின்று கொண்டு பிலிஸ்தியர்கள் நடுவே அதை காத்து பிலிஸ்தியரை முறியடித்தனர். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன தெரியுது? ஓகே, தாவீது செமையாக சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு போல் அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனமே பாருங்கள், இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்துருளினார். பைபிள் எப்படி அழகாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வெறும் என்னுடைய ஒரு முயற்சி மட்டும் இல்லை, ஆண்டவரும் கூட இருந்திருக்கார். இது நம்ம வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம போகிறோம், நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், நம்ம ஏதேதோ முயற்சிகள்லாம் போடுறோம், திட்டங்கள் போடுறோம். அதை கடைசியாக வெற்றி அடைய செய்கிறது கடவுள் தான்றதை பார்த்துட்டோன்னா, அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை கையாளுற விதமே வேறு, நம்மளுடைய வெற்றிகள் தோல்விகளை கையாளுற விதம் வேறு. ஏன்னா எல்லாமே கடவுள் கொடுத்தாதான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக கடவுள் பக்கம் திருப்ப ஆரம்பிப்போம். அது இனிஷியல் ஸ்டேஜ், இந்த வெற்றிகளுக்காக திருப்போம். அதுக்கப்புறம் முதிர்ச்சியான நிலையில் கடவுளுக்காக கடவுளிடம் போக ஆரம்பிப்போம். அதை தான் எல்லா புனிதர்களும் வரணும் அப்படின்றாங்க. பட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு தேவைக்காக போவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவையே அவராக மாறிடும். அந்த சமாரிய பெண்ணை போல் தண்ணிக்காக வந்தாங்க, கடைசியாக ஜீவ தண்ணீரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கடவுள் நம்மை மாற்றுவார். சரி, இன்றைக்கி 11ஆம் வசனத்தை பாருங்கள். இவற்றையும் தம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அன்பார்ந்தவர்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? சவுல் அதை எடுத்து அவருக்காக வச்சுக்கிட்டாரு, அதை பேருக்கு கடவுளுக்குன்னு சொன்னார். ஆனால் தாவீது எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தார். எனக்கு எதுவும் வேண்டாம், அதான் அந்த பணத்தினால கை கரையே படக்கூடாது அப்படின்வாங்க. அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பயன்படுத்திட்டு அதை தூக்கி தூர போட்டுடணும். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நம்ம இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்யவே முடியாது. உலகத்திற்கும் பணத்திற்கும், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கடவுளுக்கும் பண்ண முடியாது. ஒன்றும் உலகம் பணம் சைடு போயிடணும், இல்லை கடவுள் சைடு வந்துடணும். கடவுள் சைடு இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் தேவையானதை பயன்படுத்திட்டு விட்டுறணும். அவர் பாருங்கள், 15ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியையும் நேர்மையும் விளங்க செய்தார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நமக்கே படிக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நீதியும் நேர்மையும் விளங்க வைக்கக்கூடிய ஒரு அரசர், ஒரு தலைவர் இருக்க மாட்டாரா? தாவீது இன்னைக்கு அதை நிறைவு செஞ்சு அப்பாவுடைய மனசை கொஞ்சம் குளிர வைக்கிறார். பட் இந்த நீதியும் இந்த நேர்மையும் எங்கேருந்து வந்திருக்கும் தாவீதுக்கு? அவருடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் ஜெபத்திலிருந்து வந்துச்சு. அவர் கற்றுக்கொண்டது ஜெபத்திலிருந்து. மந்தங்களே, அதான் புனித ஜான் பால் II நமக்கு தெரியும், திருத்தந்தை. அவருடைய அதிகமான நேரத்தை, உலகத்திலே அதிகமாக பார்க்கப்பட்ட திருத்தந்தை அவர் தான். அவருடைய அதிகமான நேரத்தை அவர் எதுக்கு தெரியுமா செலவு பண்ணார்? ஜெபத்தில் செலவு பண்ணார். அன்றைக்கி என்ன பண்ணணும்? ஸோ நம்மளும் ப்ரேயர்ஃபுல். அதனால தான் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க சொல்கிறோம். நம்ம காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு 50 மணிகள் ஜெபிக்கும் போது, அந்த நாள் முழுவதும் ஜெபத்தில் இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம செய்கிற செயல்கள் ஆவியானவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அவருடைய அந்த கைவண்ணம் இருக்கும். மாதாவுடைய கைவண்ணத்தை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம ஏதாவது முட்டாள்தனமாக யோசித்து, நம்ம ஏதாவது தப்பாக யோசித்து, நம்மளுடைய தவறான புத்தியில் அதை செஞ்சு மோஸ்ட்டாக எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்ருக்கோம். ஸோ when you are prayerful, ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஹேண்டும் மாதாவுடைய கரமும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தாவீதுக்கு அந்த நீதியும் நேர்மையும் கிடைத்தது. அவர் கடவுள்கிட்ட நெருக்கம் வந்தார், கடவுளுடைய நீதியும் நேர்மையும் உணர்ந்தார், அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டினார். அதான் இன்றைக்கி நம்ம வாசித்தோம், குறிப்பேட்டில் பார்த்தோமா. இன்றைக்கி 11ஆம் அதிகாரத்தில் 17-19 வசனங்களை பாருங்கள். 1 குறிப்பேடு 11ஆம் அதிகாரம் 17-19 தாவீது என்ன பண்ணியிருக்காரு? தாகமாக இருந்திருக்கு. அவர் சத்தம் போட்டு எனக்கு யாராவது தண்ணி கொண்டு வருவாங்களான்னு கேட்டிருக்காரு. உடனே அவருடைய ஆட்களில் அந்த 3 பேர் போய் என்ன பண்ணியிருக்காங்க? எதிரிகளுடைய எதுக்குள்ளே போய் பெத்லெஹேமில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவங்க உயிரை பணைய வச்சு. தாவீதுக்கு அந்த நீதியை பாருங்கள். அவர் அந்த 3 பேருடைய உயிர் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதையை பாருங்கள், அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு. அது மட்டும் இல்லை, அவருடைய தாழ்ச்சி பாருங்கள். இவங்க உயிரை இப்படி பணைய வச்சுட்டு கொண்டு வர அளவுக்கு நான் பெரிய ஆளா? இல்லை ஏன் நான் தண்ணி கொஞ்சம் தாகத்தை நான் கட்டுப்படுத்தி கூடாதா? அவருக்கு மனசு உறுத்தி இருக்குது. மக்கள் இப்போ நம்ம இன்னொரு பாறையும் பார்க்கலாம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதை குடித்தாவாது பயனுள்ளதாக இருக்கும், நீ போய் அதை ஊத்துறியே. அங்கே நல்லா நம்ம நோட் பண்ணோன்னா தெரியும், கடவுளுக்கு அது காணிக்கையாக ஊற்றினார். He offered it to the Lord. கடவுளுக்கு அதை ஊற்றிட்டார். ஏன்னா இப்படி உயிரை பணை வச்சு கொண்டு வர்றது கடவுளுக்கு மட்டும்தான் பண்ணணும்.
கடவுளுக்கு மட்டுமே உரியது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மரியாதை, ஒரு பயபக்தி, அந்த ஒரு விசுவாசம்லாம். நான் யார்? நான் சும்மா சாதாரண மனுஷன், அரசர். கடவுளுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அதனால் அப்போ இப்போ தாவீதுடைய மனசு பாருங்கள், கடவுளை பொறுத்ததாக இருக்குது. எப்படி எவ்வளோ அழகாக தாவீதுடைய மனசு பாருங்கள், கடவுள் பார்வையில் இப்படி இவங்க உயிரை பணி வச்சு கொண்டது குடித்தா என்னை விட ஒரு காட்டு மிராண்டி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால் அவர் குடிக்க மாட்டேங்கிறார். தாகத்தோடு கூட வந்திருப்பேன், ஐயோ நீங்கள் உயிரோடு திரும்பி வந்ததே போதும். அவரோட மனசு அப்படி இருக்குது. இன்றைக்கி 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பாருங்கள், தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தனர். நம்ம பாருங்கள், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தாவீது உணர்ந்தார் அவர் ஒரு மெல்கிசேதேக்காக வரவிருக்கக்கூடிய மெல்கிசேதேக்குக்கும் ஏற்கனவே இருந்த மெல்கிசேதேக்குக்கும் அவர் நடுவில் இருக்கிறார் தாவீது. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர் தெளிவாதனால தான் திருப்பாடல் 110 4ஆம் வசனம் சொல்லுகிற, மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே அப்படின்னு சொல்லி அவருடைய மகனுக்கு சொல்கிறார். இப்போது அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர்கள் அந்த லேவியர் குலத்தை சாராதவர்களாக இருந்தாலும் மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர்கள் குருக்களாக இருக்கிறாங்க. இதை பற்றி புரியலன்னா நம்ம நேற்றைய விளக்கத்தை ஃபுல்லாக கேட்டிருந்தா தான் நமக்கு புரியும். அவர் எப்படி மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர் தாவீது குருவாக இருக்கிறார். அவர் யூதா குலத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி லேவியர் குலத்தை சார்ந்த ஒரு குருவாக மாற முடியும்? அதுதான் நம்ம நேற்று விளக்குறையில் பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் முடிஞ்சோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி 1 குறிப்பிட்ட 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பாருங்கள், சவுல் ஏன் செத்தார்னு பைபிள் சொல்லுது. இவ்வாறு சவுல் துரோகங்களில் முன்னிட்டு மடிந்தார். அதாவது அவர் ஆண்டவர் கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். அப்போ நம்ம கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கலனா அவருக்கு விசுவாசம் இல்லாமல் துரோகம் செய்கிறோம்னு அர்த்தமா. அதனால தான் சவுல் மடித்தாருன்னு சொல்லுது. நம்ம அப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு முறை கட்டளையை கடைப்பிடிக்காமல் மீறும்போதும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு. பழைய பாட்டிலே அப்படின்னா புதிய பாட்டிலே வச்சு பார்க்கணும், அவருடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம அதுக்கு துரோகம் செய்கிறோன்னு அர்த்தம் போல். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி 1 குறிப்பிட்ட 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள், கடவுள் சவுலை சாகடித்தார். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் சவுல் எப்படி இறந்தார். அவர் போரில் அந்த 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 ஏரோ அவரை குத்தி அந்த வில்லினுடைய அந்த அம்புனால் அவர் கொல்லப்பட்டார். அது நம்ம கண்ணுக்கு, ஆனால் பைபிளுடைய கண்ணுக்கு கடவுள் அவரை சாகடித்தார். ஏன்? அப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம நடக்கிற அந்த துர்பாக்கியங்களை எல்லாத்தையுமே நம்ம ஏதோ அப்படி மேலோட்டமாக பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்கு பின்னாடியும் கடவுளை நம்பி வாழ்கிற எல்லாவற்றுக்கும் பின்னாடி கடவுளுடைய நேரடியான நல்ல விஷயங்களில் அவர் நேரடியான காரணமாக இருக்கிறார். தீய விஷயங்களை அவர் மறைமுகமாக அனுமதிக்கிறார். இஸ் அலோவிங் இட். வேறு வழியில் அவருடைய நீதி அதை அனுமதிக்கிறது. நன்மைகள் எல்லாம் அவருடைய இரக்கம் அன்பும் நமக்கு தருகிறது. பேரன்பும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மை. அப்போ பாருங்கள், நம்ம சாமுவேலில் வாசித்தோம், சவுல் ஏதோ போரில் மடிஞ்சாருன்னு நினச்சோம். இல்லை, அதுக்கு பின்னாடி கடவுள் இருக்கார். எப்படி கடவுள் இருக்கார்? அப்போ கடவுள் கொல்லுவாரா? கடவுள் சவுலை விட்டு அகன்றாருன்னு நம்ம வாசித்தோம். கடவுள் தாவீதோடு இருந்தார். இப்போ தாவீது ஜெயிச்சிட்டு இருக்காரு, அது காரணம் கடவுள் கூட இருந்தார். கடவுள் அவரை விட்டு விலக சொல்லுங்கள், இதே மாதிரி ஒரு அம்பு தாவீதை குத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்மளுடைய திறமை அவ்வளவுதான், நம்மளுடைய நம்பிக்கைத்தன்மை அவ்வளோதான். ஆனால் கடவுள் கூட இருந்தார்னா தாவீதை காப்பாற்றினது போல் சவுலை காப்பாற்றிருக்கலாம். கடவுள் விலகினார், சவுல் மடிந்தார். அதனால தான் சொல்கிறோம், மறைமுகமாக இன்டைரக்ட்லி அவருடைய பெர்மிசிவ் வில், அவருடைய விருப்பம் அதை அனுமதிக்கிறது. ஏன்னா அவருடைய பாவம் அவ்வளவு அதிகமாக மாறிவிட்டது. அதனால தான் தாவீது தெரிஞ்சு ஒவ்வொரு முறை சண்டைக்கு போகும்போது என்ன கேட்குறாரு, ஆண்டவரே போகட்டுமா? தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் கூட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு. அதனால தான் ஒவ்வொருத்தரையும் கேட்டு போகிறாரு. அதே தான் நாமளும் ஜெபிச்சு பண்ண வேண்டும். இன்றைக்கி திருப்பாடல் 60ஆம் அதிகாரத்தில் 11 to 12 வசனங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான பிலிப்பியர் புதிய ஏற்பாடு 4:13. எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அதை இங்கே பிரதிபலிக்குது அழகாக. எப்படி? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவி வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். அப்போ பாருங்களேன், அவளுடைய வித்து உன் தலையை நசுக்கும். தொடக்கம் 3:15. அப்போ நம்மளுடைய தீய பாவ பழக்கங்கள், அந்த சாத்தானினுடைய அந்த 7 தலையான ஆவிகளை நம்ம
கடவுளுடைய துணையோட நம்ம போரிடணும். ஆனால் கடவுளுடைய துணையோட அவரே அதை மிதித்து விடுவார். ஸோ நம்ம போரிடுறது தான் நம்மளுடைய வேலை. கூட துணை நின்று அதை மிதித்து சாகடிக்கிறது கடவுளுடைய வேலை. ஸோ அதுதான் எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்து துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல். நான் செய்வேன், ஆனால் எனக்கு ஆற்றலை கொடுத்து என்னை வலுவூட்டுகிறவர், எனக்கு துணை புரிகிறவர், அதை கடைசியாக மிதித்து போடுறவர் கடவுள். ஓகே அன்பாந்தவர்களே, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். நாளை தினத்தின் வீடியோவில். ஆமேன்.